Hello guys, welcome to our channel Tech Tamil Automation. நம்ம லாஸ்ட்டாக ஹெச்எம்ஐக்கு அப்லோட் பண்ண வீடியோவில் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஒரு பிட் ஸ்விட்சு, அதாவது ஒரு ஸ்விட்சு இல்லைன்னா ஒரு லேம்ப் வந்து எப்படி டிசைன் பண்ணுறது, அதுக்கு எப்படி அட்ரஸ் வந்து நம்ம மேப் பண்ணணும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணி அதை சிமுலேஷன்லேயும் நம்ம ரன் பண்ணி செக் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதே போல் ஸ்க்ரீன் ஸ்விட்ச் பண்ணும்போது ஒரு ஸ்க்ரீன்லேருந்து இன்னொரு ஸ்க்ரீனுக்கு போகும்போது பாஸ்வேர்டு கேட்கும் இல்லைங்களா? ஸோ அந்த பாஸ்வேர்டு எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறதும் நம்ம இந்த வீடியோவில் செக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பாஸ்வேர்டு அந்த ஸ்க்ரீனில் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணணும், எப்படி ஸ்க்ரீன் வந்து நியூவாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் ஸ்விட்சிங்காக பார்ப்போம். ஓகேங்களா? ஆல்ரெடி ஒரு ஸ்க்ரீன் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதாவது க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னொரு ஸ்க்ரீனை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பேஸ் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நியூன்னு இருக்குது இல்லைங்களா? நியூ ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்க்ரீன் நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் செட்டிங்ஸ்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? இதில் இண்டிவிஜுவல் ஸ்க்ரீன் செட்டிங்ஸை நம்ம எனேபிள் பண்ணிக்கலாம். இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து நான் ஒயிட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் வந்து ஹோம் ஸ்க்ரீன், செகண்ட் ஸ்க்ரீன் வந்து செட்டிங்ஸ் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடலாம். இதில் வந்து நம்ம எதுவுமே டிசைன் எதுவுமே கொடுக்கல. ஸோ டெக்ஸ்ட் மட்டும் ஒன்று கொடுத்துக்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஹோம் ஸ்க்ரீன் அப்படின்ட்டு மட்டும் நான் டெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஹோம் ஸ்க்ரீன். ஓகேங்களா? ஸோ இதில் சைஸ் வந்து வேணும்னா நமக்கு எவ்வளோ வேணுமோ வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் வந்து நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் மட்டும் தான் டிஸ்பிளே பண்ண போகிறோம். ஸோ அதனால் சைஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே வச்சுக்கிறேன். கலர் வந்து பிளாக் கலர் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஃபாண்ட் ஸ்டைல் வந்து வேணும்னா மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா அப்படியே விட்டுலாம். அது உங்களோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து. ஓகே, ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் இப்போ கொடுத்தாச்சு. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி அடுத்த ஸ்க்ரீன்லேயும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? காப்பி பண்ணிவிட்டு செட்டிங் ஸ்க்ரீனில் பேஸ்ட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் பண்ணிவிட்டு இதுக்கு நேம் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹோம் ஸ்க்ரீனுங்கிறத டெலீட் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் அப்படின்னு நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ ரெண்டு ஸ்க்ரீனுக்கு நம்ம நேமிங் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரீன் இந்த ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து செட்டிங்ஸ் பேஜுக்கு எப்படி வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் பட்டன் வந்து நம்ம போடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்விட்ச் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த ஸ்விட்சஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் கோ டு ஸ்க்ரீன் ஸ்விட்ச்னு இருக்குது இல்லைங்களா? இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ரைட் பாட்டமில் நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸில் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் நம்ம இப்போ கொடுக்குறோம் இல்லைங்களா? ஸோ அதில் ஹோம் ஸ்க்ரீனில் இப்போ கரண்ட் ஸ்க்ரீன் தான் ஹோம் ஸ்க்ரீன். நம்ம எந்த ஸ்க்ரீனுக்கு போகணுமோ அது அந்த ஸ்க்ரீனை வந்து இதில் செலக்ட் பண்ணி விடணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்தது வந்து செட்டிங்ஸ் ஸ்க்ரீனுக்கு தான் நான் போகணும். ஸோ அந்த செட்டிங்ஸை வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் ஸ்டைல்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேப் மாற்றுறதுனா மாற்றிக்கலாம், இல்லை அப்படின்னா நான் டிஃபால்ட்டாக அப்படியே வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ சைஸ் வந்து மாற்றிக்கிறேன். அடுத்து போல்டில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டுன்ட்டு ஒரு பட்டன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செட்டிங்ஸ் ஸ்க்ரீனுக்கு நமக்கு மூவ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இந்த சைடில். ஸோ நெக்ஸ்ட் வந்து செட்டிங் ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா? இங்கேயும் அதே போல் இந்த ஸ்க்ரீனுக்கு வந்தாச்சுன்னா திரும்ப ஹோம் ஸ்க்ரீன் போகணும் இல்லைங்களா? அதுக்கு பேக் அப்படின்ட்டு ஒரு பட்டன் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த பட்டனை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். செட்டிங் ஸ்க்ரீனுக்கு போய்க்கலாம், இங்கே பேஸ்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே, இந்த இடத்துல அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ ஸ்க்ரீனோட டெஸ்டினேஷன் ஸ்க்ரீனையும் டெக்ஸ்ட்டையும் மட்டும் மாற்றினா போதும். ஓகேங்களா? ஸோ நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு போகணும், அதனால் ஹோம் ஸ்க்ரீனை செலக்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டுன்னு இருக்கிறத பேக்னு மாற்றிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே, ஸோ இவ்வளோ தான் நமக்கு ஸ்க்ரீன் ஸ்விட்சிங்க்கு இது மட்டும் தான் நமக்கு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம சிமுலேஷனில் போட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஓகே, நமக்கு சிமுலேஷன் வந்துடுச்சு. ஸோ ஹெச்எம்ஐயோட சிமுலேட்டர் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிடி டிசைனர் 3ங்கிறது தான் நம்மளோட ஹெச்எம்ஐயோட சிமுலேட்டர். ஸோ ஸ்க்ரீன் வந்து இப்படி தான் இருக்கும் நமக்கு. ஓகேங்களா?
ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் நம்ம கொடுத்ததுனால பியூர் ஒயிட்டில் இருக்குது. ஹோம் ஸ்க்ரீன் ஒரே ஒரு டெக்ஸ்ட் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பட்டன் வந்து இங்கே கீழே இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் கொடுத்தது கிளிக் பண்ணோம்னா செட்டிங்ஸ் ஸ்க்ரீனுக்கு நமக்கு வந்துடுச்சு. திரும்ப இதை பேக் கொடுத்தோம்னா ஹோம்க்கு நமக்கு போயிடும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் பட்டன் நம்ம மாதிரி யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நெக்ஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு செட்டிங் ஸ்க்ரீன் போகிறதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை வந்து கேட்கணும். ஓகேங்களா. ஸோ பர்டிகுலர் ஒரு பாஸ்வேர்டு நம்ம செட் பண்ணணும். அந்த பாஸ்வேர்டை நான் கொடுத்தா மட்டும்தான் எனக்கு அந்த செட்டிங் ஸ்க்ரீனுக்கு உள்ளே போகணும். இல்லை அப்படின்னா பாஸ்வேர்டு தப்பு, அதனால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு எரர் வரும். ஓகேங்களா. ஸோ அதை எப்படி செட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்காக நம்ம காமன் இருக்கு இல்லைங்களா மேலே. ஸோ இந்த காமனில் போனீங்கன்னா உங்களுக்கு ஜிஓடி என்விரான்மெண்டல் செட்டிங் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, நிறையா இருக்குது. இதில் செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா. ஸோ செக்யூரிட்டிக்கு போனீங்கன்னா நீங்கள் என்ன டைப்பில் என்ன மெத்தடில் வேணும்ன்ட்டு இருக்கோம். ஸோ நம்ம இப்போ லெவலில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்ரேட்டர் டைப்ஸ் இருக்குது, லெவல் டைப் இருக்குது. நம்ம இப்போதைக்கு லெவல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஒரு ரெஜிஸ்டரை வந்து நம்ம அசைன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் D0 அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்டர் அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. சரி, இப்போ திரும்ப உள்ளே போகலாம். செக்யூரிட்டியில் D0 அசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ பாஸ்வேர்டில் ஒவ்வொரு லெவலுக்கும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அப் டு 15 லெவல்ஸ்க்கு வந்து நமக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் நீங்கள் பாஸ்வேர்ட்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். 15 பாஸ்வேர்டு வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ நான் இப்போ லெவல் 1ல் ஒரு பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ லெவல் 0 வந்து நம்ம மோஸ்ட்லி யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. ஸோ லெவல் 1ல் நான் ஒரு பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதுக்காக இந்த லெவல் 1 செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்னு இருக்குது இல்லைங்களா. ஸோ எடிட்டுக்கு போயிருங்க. இந்த இடத்துல நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ ஏதோ ஒரு பாஸ்வேர்டு கொடுங்க. நான் இப்போதைக்கு 1 2 3 4 அப்படின்ட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ அதே பாஸ்வேர்டை ரீஎன்டர் பண்ண சொல்லுது. 1 2 3 4. ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு பாஸ்வேர்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா. ஸோ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு கேட்கும். ஓகேன்னு கொடுத்துடலாம், எஸ் கொடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து நீங்கள் விஷுவலாக பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு நீங்கள் செட் பண்ணீங்க அப்படின்னு உங்களுக்குமே தெரியாது. ஓகேங்களா. ஸோ பாஸ்வேர்டு எப்பவுமே ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சைட்டுக்கு போகிறீங்க, ஒரு மிஷின்ஸில் பாஸ்வேர்டு போட்டிருக்காங்க ஒரு ஸ்க்ரீனில். எனக்கு பாஸ்வேர்டு வந்து இப்போ தெரியல, ஸோ என்ன பாஸ்வேர்டுன்னு தெரியணும் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ பேக்கப்பை ரீட் பண்ணி செக் பண்ணாலுமே உங்களால் பாஸ்வேர்டை வந்து செக் பண்ண முடியாது. என்ன பாஸ்வேர்டு போட்டிருக்காங்கன்னு பார்க்க முடியாது. அதுக்கு பதிலாக நீங்கள் அந்த பாஸ்வேர்டை டெலிட் பண்ணிடலாம். ஓகேங்களா. டெலிட் பண்ணிவிட்டு புது பாஸ்வேர்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனை வந்து நமக்கு எடிட் அண்ட் டெலிட்னு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் செலக்ட் பண்ணதை ஆல்ரெடி இருக்க பாஸ்வேர்டை டெலிட் பண்ணிவிட்டு ஸோ அந்த ஃபஸ்ட் லெவலில் நீங்கள் பாஸ்வேர்டு வந்து புதுசாக நீங்கள் கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா. ஸோ மறக்காமல் இதை பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்ளை கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகே பண்ணிக்கோங்க. ஓகே பண்ணிட்டீங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து இப்போ நமக்கு எந்த ஸ்க்ரீனுக்கு பாஸ்வேர்டு வேணும் அப்படின்ட்டு இருக்கும் இல்லைங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஹோம் ஸ்க்ரீன் வந்து நமக்கு இனிஷியல் ஸ்க்ரீன் தான் எப்போவுமே. ஓகேங்களா. ஸோ செட்டிங் ஸ்க்ரீனில் தான் நான் இப்போ நிறைய வேல்யூஸோ இல்லை மிஷின்ஸ்க்கு தேவையான டேட்டாஸோ நான் இப்போ இதில் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா. ஸோ அதனால் இது வந்து ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான ஸ்க்ரீனுங்கிறதுனால ஸோ மற்ற ஆப்ரேட்டர்ஸ்க்கு வந்து எனக்கு தெரியக்கூடாது. ஸோ எக்ஸிக்யூட்டிவ் லெவல்ஸில் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த ஸ்க்ரீனை வந்து ஆக்சஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால செட்டிங்ஸ் ஸ்க்ரீனுக்கு நான் இப்போ பாஸ்வேர்டு கொடுக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா செட்டிங்ஸ் இந்த ஸ்க்ரீன் இருக்குது இல்லைங்களா, ஸ்க்ரீன் நேம் மேலே டேப் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அதில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா கீழே ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது இல்லைங்களா. ஸ்க்ரீன் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்கள் போயிருங்க. ஓகேங்களா. ஸோ ஸ்க்ரீன் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இங்கே செக்யூரிட்டி அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் எந்த லெவலில் பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்ட்டு ஞாபகம் இருக்கும் இல்லைங்களா. லெவல் 1ல் நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுத்துடணும். ஸோ இங்கே லெவல் செக்யூரிட்டியில் 0ன்னு இருக்கிறத 1ன்ட்டு நீங்கள் மாற்றிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இப்போ மாற்றிட்டு ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து செட் ஆகிருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் இருந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பட்டனை கொடுக்கும்போது உங்களுக்கு பாஸ்வேர்டை வந்து கேட்கும். ஓகேங்களா. பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் ஸ்க்ரீனுக்கு உள்ளே வந்துடும். ஓகேங்களா. ஸோ வந்ததோடு சரி
திரும்ப பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹோம் ஸ்க்ரீனுக்கு வந்துடும். அதுக்கப்புறமேட்டு திரும்ப நீங்கள் எத்தனை வாட்டி செட்டிங்ஸ் அதாவது நெக்ஸ்ட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஓகேங்களா? ஸோ ஏன் அப்படின்னா ஒன்ஸ் அந்த D0 அப்படின்ட்டு நம்ம அங்கே செக்யூரிட்டியில் ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருந்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த D0ல ஒன்ஸ் நம்ம கொடுத்துட்டோம், அதாவது பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு D0க்கு அது வந்து பாஸ்வேர்டு வந்து என்டர் ஆகிருக்கும். ஓகேங்களா? அந்த வேல்யூ வந்து அந்த D0க்கு மூவ் ஆகிருந்திருக்கும். ஸோ அது ஒன்ஸ் மூவ் ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே தான் இருக்கும். திரும்ப அந்த பாஸ்வேர்டை வந்து எப்போ அதாவது அந்த D0ல ரெஜிஸ்டரில் எப்போ ரீசெட் ஆகுதோ, அதாவது 0 வேல்யூ வந்து 0 ஆகுதோ அப்படின்னா தான் நமக்கு அடுத்த டைம் உள்ளே போகும்போதும் பாஸ்வேர்டு கேட்கும். இல்லை அப்படின்னா ஆல்ரெடி D0ல நமக்கு பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுத்ததுனால ஆல்ரெடி வேல்யூஸ் இருக்குங்கிறதுனால நமக்கு திரும்ப பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம சிமுலேட்டரில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ ஹோம் ஸ்க்ரீன் இருக்குது. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து கேட்குது. ஓகேங்களா? நான் இப்போ பாஸ்வேர்டு வந்து பண்ணுறேன். 1 2 3 4 ஓகேங்களா? ஸோ இப்போ என்டர் பண்ணேன். செட்டிங் ஸ்க்ரீனுக்கு நமக்கு வந்துடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் திரும்ப பேக் கொடுத்துட்டேன். ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. இப்போ நான் திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்து நான் செட்டிங் ஸ்க்ரீனுக்கு போகிறேன்னா எனக்கு பாஸ்வேர்டு கேட்கணும் இல்லைங்களா? ஸோ கேட்காது. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாஸ்வேர்டு கேட்காமலே உள்ளே வந்துடும். ஓகேங்களா? ஸோ திரும்ப எத்தனை போயிட்டு நெக்ஸ்ட் பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு ஓகேங்களா? ஸோ எத்தனை வாட்டி நீங்கள் பாஸ்வேர்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு வந்து கேட்காது. நெக்ஸ்ட்டு கொடுத்தாலுமே உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்காது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து பேக் இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த பேக் பட்டனில் நீங்கள் ஆக்சுவலாக இதை வந்து நம்ம ஸ்க்ரீன் ஸ்விட்சிங்காகவும் யூஸ் பண்ணலாம், இல்லை அதர் ஸ்பெஷல் ஸ்விட்சாகவும் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே ஆடுன்னு இருக்கும். ஆட் கொடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ எஸ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு மல்டி ஃபங்க்ஷன் ஸ்விட்சாக நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ஆக்ஷனில் வந்து நமக்கு ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் இருக்குது. செகண்ட் ஆக்ஷனில் வந்து நமக்கு வேர்டு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. வேர்டில் D0 அந்த டிவைஸ் வந்து நம்ம பாஸ்வேர்டுக்கு என்ன டிவைஸ் யூஸ் பண்ணியிருந்தோம்னா D0ங்கிற ரெஜிஸ்டர் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம கான்ஸ்டன்ட் வேல்யூ 0ங்கிற கான்ஸ்டன்ட் வேல்யூ நம்ம மூவ் பண்ணணும். ஓகேங்களா? 0 தான் இங்கே செலக்ட் ஆகிருக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ இதை ஓகே கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பட்டன் நமக்கு கிளிக் பண்ணோம், பேக்குங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும்னா 2 ஆக்ஷன் வந்து நமக்கு நடக்கும். ஒன்று வந்து ஸ்க்ரீன் ஸ்விட்சிங் நடக்கும், இன்னொன்று வந்து அந்த ரெஜிஸ்டருக்கு 0ங்கிற வேல்யூவை மூவ் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஆக்ஷன் வந்து நடக்கும். ஸோ இப்போ இதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை சிமுலேட்டரில் போட்டு செக் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ஹோம் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். பாஸ்வேர்டு கேட்குது. ஓகே 2 3 4ன்னு கொடுத்துட்டேன். ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. ஓகேங்களா? இப்போ நான் பேக் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு திரும்ப ஹோம் ஸ்க்ரீனுக்கும் வரும். அட் அ டைம் சேம் டைமில் நமக்கு அந்த D0க்கு 0ங்கிற வேல்யூ மூவ் பண்ணி விட்டுருச்சு. ஓகேங்களா? ஸோ அது நம்ம பார்க்க முடியாது. அது நீங்கள் PLCயில் மானிட்டர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் உங்களால் செக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் திரும்ப நெக்ஸ்ட்டு கொடுத்தேன் அப்படின்னா பாஸ்வேர்டு வந்து நமக்கு கேட்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உனக்கு பாஸ்வேர்டு வந்து நமக்கு கேட்குது. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 கொடுத்துட்டு ஓகே வச்சுட்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுக்கு மேலே நம்ம எத்தனை டைம் பேக்கில் போயிட்டு உள்ள நெக்ஸ்ட்டு கொடுத்தாலுமே நமக்கு பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஓகே. ஸோ எத்தனை டைம் நீங்கள் கொடுத்தா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். நீங்கள் இதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் பண்ணுற ப்ராப்ளம் என்னென்னா அந்த வேர்டை வந்து நம்ம மூவ் பண்ணுறது கிடையாது. ஓகேங்களா? ஸோ பேக் பட்டனில் நம்ம மல்டி ஃபங்க்ஷன் ஸ்விட்சை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த இடத்துல நீங்கள் ஸ்க்ரீன் ஸ்விட்சிங்கை மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் வந்து லாக் அவுட் ஆகாது. ஜஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ணாலே லாகின்லேயே மட்டும்தான் இருக்கும், உங்களுக்கு லாக் அவுட் ஆகாது. நீங்கள் அந்த செக்யூரிட்டியில் கொடுத்த அட்ரஸ்க்கு நீங்கள் 0ங்கிற வேல்யூ எப்போ மூவ் பண்ணுறீங்களோ அந்த டைமில் தான் உங்களுக்கு லாக் அவுட் ஆகும். ஓகேங்களா? சிமுலேஷன் ஆஃப் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்க்ரீன் ஸ்விட்சிங்கை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ பாஸ்வேர்டும் எப்படி ஒரு ஸ்க்ரீனுக்கு வந்து செட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா மெயில் ஐடி வந்து வீடியோ லாஸ்ட்டில் நான் அட்டாச் பண்ணுறேன். எனக்கு பர்சனலாக மெயில் பண்ணாலும் ஓகே, நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? தேங்க்யூ.